மக்களே எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்க்கில் வந்து ஆஸ் யூஷுவல் நான் மார்னிங் வாக்கிங் ஒரு 45 மினிட்ஸ் வீட்டில் ரொம்ப பக்கம் தான் 5 மினிட்ஸ் தான் வாக்கு. அந்த மரங்கள்லாம் ஒரு கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய பார்க்கு. மரங்களை எதுக்கு நான் திருப்பி திருப்பி போடுறேன்னா, அது வாக்கிங் பாது நல்லாயிருக்கும். இப்போ வந்து சேஞ்சிங் கலர். நான் முதல்ல வந்தப்போ நல்லா க்ரீனாக இருந்தது. அப்புறம் லைட் எல்லோ ஆச்சு. இப்போ லைட்டு ப்ரௌனிஷ் ஆகிருக்கு. இன்னும் 1 மந்த் ஃபால் வந்த உடனே ஃபுல்லாக தீ கணக்கில் அப்படியே ரெட்டிஷாக அப்படி பாருங்க மாறிக்கிட்டே வருது. சேஞ்சிங் கலர்ஸ் தான் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த பார்க்கில் வந்து வெயில், குளிர் எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு இந்த மரங்களோடு நடந்து வாக்கிங் போகிறது வந்து நிஜமாகவே ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். முந்தைய இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறப்ப பார்க்கில் தான் நடப்போம். இப்போ வந்து மரம். இன்றைக்கி நான் வந்து மார்னிங் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நடந்துட்டு வந்து ஒரு சேமியா உப்புமா பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு உப்புமா பண்ணேன். அதில் தான் எப்படி சொதப்பினேன்னு காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து ஆஸ் யூஷுவல் உப்புமா கணக்கில் பண்ணியாச்சு, தாளித்து அதை பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தது, கையில் வந்து ஒட்டித்து. அப்புறம் தான் பார்த்தா நான் அணில் சேமியாவுக்கு பதிலாக அணில் ரைஸ் சேமியாவை எடுத்து போட்டிருக்கேன். சரி நாங்கள் சாப்பிட்டாச்சு. ஆனால் பேரனுக்கு இவ்வளோ ஸ்டிக்கியாக இருந்தால் சாப்பிடுவானா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நல்லா கொழக்கட்டை கணக்கில் அதை பண்ணி வச்சுட்டேன். கொழக்கட்டை கணக்கில் பண்ணி வெந்து எடுத்த உடனே ஒரு உப்புமாவை வந்து ஒரு கொழக்கட்டையாக மாற்றியாச்சு. அதுபோல் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து கடுகுளுத்தம்பருப்பு, பெருங்காயம், வரமிளகாய், பச்சை மிளகா எல்லாமே தாளித்து பாசி பருப்பை வந்து முதல் நாள் ஊற வச்சு மறுநாள் 4 விசில் கொடுத்து குக்கரில் நல்லா இப்படி கை மசிறாப்பில் போட்டு நல்லா பாசி பருப்பு கடையல். இதுக்கு ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி, குழம்பு பொடி எல்லாமே போட்டு பண்ணினேன். குழம்பு கணக்கிலே இருந்தது. கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் கரைசில் ஊற்றினேன். இது வந்து சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நான் மதுரையில் வந்து சப்பாத்திக்கு தான் பண்ணுவேன். பட் வந்து இங்கே வந்து சாதத்துக்கு வந்து எல்லாருமே பவுலில் வச்சு சூப் கணக்கு நிறைய பண்ணிகிட்டே நினச்சேன். எல்லாமே கறியாயிடுச்சு. அப்படியே 2 சப்பாத்தியையும் போட்டு நான் சப்பாத்தியோடு அதை சாப்பிட்டேன். அப்படியே ஒரு வீக்கெண்டு ஃபெஸ்டிவல், அங்கே ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல், அதுவும் நான் வாக்கிங் போகிற பார்க்கில் தான் அன்றைக்கி வந்து காலையிலேயே நிறைய இது கணக்கில் போட்டிருந்தாங்க, சாப்பிட்ற இடம் கணக்கில் போட்டிருந்தாங்க. கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் இருந்தது. அப்புறம் என் டாக்டர்கிட்ட சொன்ன உடனே எல்லோரும் போனோம். எல்லாமே வந்து ஒரு நான்வெஜ் ஷாப்பு தான், ப்ளஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, மியூசிக்கு, குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு சொல்லிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா பொழுது போயிடுது. ஆனால் வந்து நமக்கு சாப்பிட்றப்பல ஒன்றும் அங்கே இல்லை. ஏன்னா வந்து அங்கே இது வந்து எல்லாமே நான்வெஜ்ஜாக இருக்கிறதுனால நமக்கு சாப்பிட்றப்பல ஒன்றுமே இல்லை. அன்றைக்கி நான் வீட்டில் சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் வந்தேன். அதனால் இந்த கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் வந்து ஜாலியாக என் பேரன் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணான். அவன் ஸ்கூலும் பக்கத்தில் தான், அதனால் அங்கேருந்தும் இங்கே தான் வாக்கிங் கூட்டிகிட்டு வருவாங்க. டெய்லி குழந்தைகளை வாக்கிங் கூட்டிகிட்டு வரணும்னா இந்த பார்க்குக்கு தான் கூட்டிகிட்டு வந்து விளையாட விடுவாங்க. பட் இந்த பார்க்கில் இதில் குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்குலாம் இடம் இருக்காது. ஜஸ்ட் மரங்களாக தான் இருக்கும். பக்கத்தில் ஒரு குட்டி பார்க் இருக்குது, அந்த பார்க்குக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. இந்த பார்க்கில் வந்து அவன் பார்த்த உடனே நான் இந்த மரத்தில் தான் கிளைம்பிங் ட்ரீ, இந்த மரத்தில் தான் நான் வந்து ரொம்ப ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை காமிச்சிட்டு மரத்தில் ஏறி ஜாலியாக தாத்தா கூட போஸ் கொடுத்தான். இப்படியே இன்றைக்கி வந்து ஜாலியாக இந்த டே வந்து சூப்பராக போச்சு.